குலமே இறையேசுவின் அரியணையே, எழுவோம் ஒரு மனதாய் கூடி தொழுவோம் புகழ் பழியா. இறை குலமே எழுவோ, இறையரசை அமைப்போ, மறையுடலாய் வருவோ, திருப்பலியில் இணைவோ. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறையேசுவில் அன்பார்ந்த மாதா தொலைக்காட்சி நேயர்களே, தூய மூவரு கடவுளின் பெருவிழாவையும் அன்னை மரியாள் வணக்க மாதத்தின் தொடர் ஜெபமாலையின் நிறைவு நாளின் திருப்பலி கொண்டாட்டத்தில் பங்கேற்க பலிப்பீடத்தை சுற்றி வீட்டிற்கும் இறைமக்களே, நம் மூவரு கடவுளின் இரக்கமும் பேரன்பும் இயேசு கிறிஸ்துவின் அருளும் தூய ஆவியின் நட்புறவும் உண்மையும் நம் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் இருப்பதாக. எல்லோரும் ஒன்றாய் இருப்பார்களாக என்று ஜெபித்த இயேசு நம்மிடம் விரும்புவதெல்லாம் ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் அமைதியுமே. ஆனால் விண்கலன்களை ஏவி விண்ணை தொட்டுவிட்ட மனிதன் இன்னும் தன் பக்கத்து வீட்டு மனிதனின் இதயத்தை தொட தயங்குவதுதான் இன்றைய உலகின் ஆகப்பெரிய முரண்பாடு. உலகம் அறிவியல் துறையில் வளர்ச்சி கண்டிருந்தாலும் மனித இதயங்களில் அமைதி, அன்பு, நட்புறவு குறைந்து கொண்டே போகிறது. ஆயுதங்களை மௌனமாக்குவது மட்டும் அமைதியல்ல, மாறாக பசி, அநீதி, ஆணவம், வன்மை, சுயநலத்தை மௌனமாக்குவதே உண்மையான அமைதி. உலகத் தலைவர்களின் பகைமை, சுயநலத்தை அகற்றி போர் சூழலை நிறுத்த தேவையான ஞானத்தை மூவரு இறைவன் வழங்கவும், போர் வன்முறையால் பாதிக்கப்பட்டு தவிக்கும் ஏழை எளிய மக்களுக்காகவும், தாயகம் இழந்து தவிக்கும் அகதிகளுக்காகவும் நம் இறைவனிடம் உருக்கமாக வேண்டுவோம். அமைதியை ஏற்படுத்துவோர் பேறு பெற்றோர் என்ற இயேசுவின் வார்த்தைகளை வெறும் பேச்சாக அன்றி அமைதியின் கருவிகளாக வாழ்ந்திட அன்னை மரியின் பரிந்துரை வேண்டுவோம். இத்திருப்பலியை சிறப்பிக்க வந்திருக்கும் மதுரை பேராயர் ஆண்டனி சவரிமுத்து அவர்களுக்காகவும் ஜெபிப்போம். இயேசு கிறிஸ்துவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, மதுரை உயர்மறை மாவட்டம் அண்ணாநகர் வேளாங்கண்ணி திருத்தலம், இதிலிருந்து உங்கள் அனைவருக்கும் இந்த அருமையான காலை வணக்கத்தை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். மூவொரு இறைவனின் பெருநாள் இது. அதோடு மட்டுமல்லாமல் இன்று நம்முடைய தாய் திருச்சபை மாதாவினுடைய வணக்க மாதத்தினுடைய இறுதி நாள் மே 31ஆம் தேதி. அதோடு மூவொரு இறைவனினுடைய விழாவையும் சேர்த்து, அதோடு அன்னையினுடைய மகிமைக்காக தொடர் ஜெபமாலையினுடைய இறுதி நாளாகிய இன்று அன்னை மரியாளோடு இணைந்து இந்த மூவொரு இறைவனினுடைய விழாவை அன்போடு நாம் கொண்டாடுகிறோம். இந்த வேளையிலே நம்முடைய இந்த திருத்தலத்திலே வந்து சிறப்பிக்க வந்திருக்கக்கூடிய நம்முடைய பேராயர், பாசமிகுந்த பேராயர் மேதகு அந்தோணிசாமி சவரிமுத்து அவர்களையும் அன்போடு நாம் வரவேற்போம். இந்த உன்னதமான திருப்பலியை நாம் அனைவரும் இணைந்து தகுதியுள்ள முறையில் ஒப்புக் கொடுக்க நம்முடைய குற்றம் குறைகளுக்காக மனம் வருந்தி இறை மன்னிப்பை இறந்து மன்றாடி ஜெபிப்போம்.
எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடம் நான் பாவிகளை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும்பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாயையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே, உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம் நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். 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 உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக.
அன்பு தந்தையே இறைவா, உண்மையின் வார்த்தையையும் புனிதப்படுத்தும் தூய ஆவியாரையும் உலகுக்கு அனுப்பி உமது வியத்தகு மறைபொருளை மானிடருக்கு வெளிப்படுத்தினே. நாங்கள் உண்மையான நம்பிக்கை அறிக்கையிடுவதன் வழியாக என்றும் உள்ள மூவொரு கடவுளின் மாட்சியை அறிந்து கொள்ளவும், உமது மாண்பின் பேராற்றில் நீர் ஒருவராக இருக்கிறீர் என ஏற்று வழிபடவும் எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். இரக்கமும் பரிவும் உள்ளவர் இறைவன். விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 34, இறை வார்த்தைகள் 4 முதல் 6 முடிய 8 முதல் 9. அந்நாட்களில் ஆண்டவர் தமக்கு கட்டளையிட்டபடி மோசே அதிகாலையில் எழுந்து சீனாய் மலைமேல் ஏறிச் சென்றார். தம் கையில் 2 கற்பலகைகளையும் கொண்டு போனார். ஆண்டவர் மேகத்தில் இறங்கி வந்து அங்கே அவர் பக்கமாய் நின்று கொண்டு ஆண்டவர் என்ற பெயரை அறிவித்தார். அப்போது ஆண்டவர் அவர் முன்னிலையில் கடந்து செல்கையில், ஆண்டவர் ஆண்டவர், இரக்கமும் பரிவும் உள்ள இறைவன், சினம் கொள்ள தயங்குபவர், பேரன்பு மிக்கவர், நம்பிக்கைக்குரியவர் என அறிவித்தார். உடனே மோசே விரைந்து தரை மட்டும் தாழ்ந்து வணங்கி, என் தலைவரே, நான் உண்மையிலேயே உம் பார்வையில் தயை பெற்றவன் என்றால், இவர்கள் வணங்கா கழுத்துள்ள மக்கள் எனினும், என் தலைவரே, நீர் எங்களோடு வந்தருளும், எங்கள் கொடுமையையும் எங்கள் பாவத்தையும் மன்னித்து எங்களை உம் உரிமை சொத்தாக்கி கொள்ளும் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. என்றென்றும் நீர் புகழ் பெறவும் ஏற்றி போற்ற பெறவும் தகுதியுள்ளவர். என்றென்றும் நீர் புகழ் பெறவும் ஏற்றி போற்ற பெறவும் தகுதியுள்ளவர். என்றென்றும் நீர் புகழ் பெறவும் ஏற்றி போற்ற
இரண்டாம் வாசகம். இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய இரண்டாம் திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, இறுதியாக நான் உங்களுக்கு சொல்வது, மகிழ்ச்சியாயிருங்கள், உங்கள் நடத்தையை சீர்படுத்துங்கள், என் அறிவுரைக்கு செவிசாயுங்கள், மன ஒற்றுமை கொண்டிருங்கள், அமைதியுடன் வாழுங்கள். அப்போது அன்பும் அமைதியும் அளிக்கும் கடவுள் உங்களோடு இருப்பார். தூய முத்தம் கொடுத்து ஒருவரை ஒருவர் வாழ்த்துங்கள். இங்குள்ள இறைமக்கள் அனைவரும் உங்களுக்கு வாழ்த்து கூறுகிறார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவரில் அகமகிழ்ந்திடுங்கள், அல்லேலூயா. அவர் பெயரை என்றும் போற்றிடுங்கள், அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரில் அகமகிழ்ந்திடுங்கள், அல்லேலூயா. அவர் பெயரை என்றும் போற்றிடுங்கள், அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 3 வசனங்கள் 16 18 முடிய. அக்காலத்தில் இயேசு நிக்கதேமிடம் கூறியது, தம்முடைய ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலை வாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அளிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். உலகிற்கு தண்டனை தீர்ப்பளிக்க அல்ல, தம் மகன் வழியாக அதை மீட்கவே கடவுள் அவரை உலகத்துக்கு அனுப்பினார். அவர் மீது நம்பிக்கை கொள்வோர் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவதில்லை. ஆனால் நம்பிக்கை கொள்ளாதோர் ஏற்கனவே தீர்ப்பு பெற்றுவிட்டனர். ஏனெனில் அவர்கள் கடவுளின் ஒரே மகனிடம் நம்பிக்கை கொள்ளவில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இந்த மாதத்தின் இறுதி நாளான இன்று அன்னைக்கு பெருமை சேர்க்கும் வழியாக, அன்னையினுடைய பரிந்துரையை உறுதிப்படுத்தும் வழியாக கடந்த 24 மணி நேரமாக அன்னைக்கு ஜெபமாலை ஒப்பு கொடுத்து, அந்த ஜெபமாலை கொண்டாட்டத்தின் இறுதியிலே இந்த திருப்பலி ஒப்பு கொடுத்து இறைமகன் இயேசு கிறிஸ்துவுக்கு பெருமை சேர்த்து கொண்டு தந்தையிடமிருந்தும் தூய ஆவியானரிடமிருந்தும் வேண்ட வந்திருக்கின்றோம். இந்த வேளையிலே நாம் நம்முடைய வேண்டுதல்களையும் நம்முடைய மன்றாட்டையும் ஆண்டவரிடம் ஒப்பு கொடுத்து கொண்டிருக்கின்ற இதே வேளையிலே உலகிலே அமைதி இருக்க வேண்டும், சமாதானம் நிலவ வேண்டும் என்றும் நாம் விசேஷ விதமாக இந்த நாளிலே வேண்டுகிறோம். எனவே என் அன்பு மக்களே, இந்த நாளிலே அன்னைக்கு நாம் விழா கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த வேளையில் உலக அமைதிக்காக விசேஷ விதமாக வேண்டுவோம். இந்த மகிழ்ச்சியான நாளிலே, அன்னைக்கு மகிமை சேர்க்கும் இந்த நாளிலே இன்று திரு அவையானது மூவொரு கடவுளுடைய விழாவையும் கொண்டாடுகின்றது. இது எவ்வளவு பொருத்தமாக இருக்கின்றது. மூவொரு கடவுளுடைய தன்மையை நாம் உணர்வோமே என்றால், கிறிஸ்துவ வாழ்வின் முழுமையும்
கிறிஸ்துவ வாழ்வின் தன்மையையும் நாம் அதை உணர முடியும். மூவொரு கடவுள் என்று சொல்லுகின்ற போது இது ஒரு மறைபொருளாக இருக்கிறது என்று நாம் சொல்லுகிறோம். மறைபொருளாக இருக்கிறது என்றால் அது அர்த்தமற்றது என்று அல்ல. இது நம்மால் தீர்வு காண முடியாத ஒரு பஸ்ஸில் என்று சொல்லக்கூடிய ஒன்று அல்ல. மாறாக இது ஒரு மறைபொருளாக இருக்கிறது. மறைபொருள் என்று சொல்லுகின்ற போது அனுபவித்து அறிந்து கொள்ளக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. அறிவுபூர்வமாக அறிந்து கொள்ளுகிறோம் என்பதை விட அனுபவத்தின் வழியாக ஆண்டவர் ஒரே கடவுள் 3 ஆட்களாக இருக்கிறார் என்பதை நமது அறிவுபூர்வமாக அன்றாட வாழ்க்கை நிலையிலே நாம் அனுபவிக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். ஒரே கடவுள் 3 ஆட்களாக இருக்கின்றார். தந்தை, மகன், தூய ஆவியானவர் என்று 3 ஆட்களாக இருக்கிறார் என்பதை நாம் நம்புகிறோம், ஏற்றுக்கொள்ளுகிறோம், அதையே வாழுகிறோம். இன்று வாசிக்கப்பட்ட முதல் வாசகத்திலே விடுதலை பயண நூலிலே ஆண்டவர் மோசே ஆண்டவரை பற்றி சொல்லும்போது அவர் சொல்லுகிறார், ஆண்டவர் இரக்கமும் பரிவும் உள்ள இறைவன், சினம் கொள்ள தயங்குபவர், பேரன்பு மிக்கவர், நம்பிக்கைக்குரியவர் என்று சொல்லுகின்றார். ஆண்டவர் பரிவு உள்ளம் கொண்டவர், சினம் கொள்ள தாமதிப்பவர், பேரன்பு மிக்கவர், நம்பிக்கைக்கு உரியவர். அப்படி என்றால் இறைவனோடு எப்போதும் தொடர்பில் இருப்பவராக அந்த கடவுளை வர்ணிக்கின்றார். கடவுள் எங்கோ இருந்து கொண்டு மனிதனிடமிருந்து தொலைவில் இருந்து கொண்டு அவர் சொல்லுவதாக அல்ல, மனிதனோடு எப்போதும் உறவு கொள்ளுவதை நாம் பார்க்கிறோம். ஆக கடவுள், தந்தையாகிய கடவுள் இந்த உலகத்தை, மனித இனத்தை அன்பு செய்கிறார். இந்த இனத்திற்கு மீட்பு கொடுக்க தனது மகனை அனுப்புகின்றார். இந்த கிறிஸ்துவ வாழ்வு தொடர்ந்து செயல்பட அவர் விண்ணகம் சென்ற பிறகு தூய ஆவியானவரை நமக்கு தருகின்றார். அதைத்தான் நாம் கடந்த ஞாயிற்றுக்கிழமை கொண்டாடினோம். அப்படி என்றால் அந்த கொண்டு வந்த மீட்பை இன்று நமதாக்கி கொள்ள தூய ஆவியானவர் என்றும் நம்மோடு இருந்து நம்மை வழிநடத்துகின்றார். புனித யோவான் தான் எழுதிய முதல் திருமுகம் 4ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் சொல்லுவார், கடவுள் அன்பாய் இருக்கிறார் என்று சொல்லுவார். ஆக கடவுள் அன்பாய் இருக்கிறார். அந்த அன்பின் வெளிப்பாடாகத்தான் இந்த மூவொரு கடவுளிடம் இருக்கின்ற அந்த அன்பை, அந்த ஒருங்கிணைப்பை நாம் பார்க்கிறோம். ஆக இந்த மூவொரு கடவுளுடைய வெளிப்பாடு என்பது இறைமகன் இயேசு கிறிஸ்துவில் முழுமை அடைவதை பார்க்கிறோம். இறுதியாக இறைமகன் இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்து விண்ணகம் செல்வதற்கு முன்னதாக என்ன சொன்னார்? மத்தேயு நற்செய்தி 28ஆம் அதிகாரம் 19வது வசனத்தில் என்ன சொல்லுகிறார்? நீங்கள் போய் எல்லா மக்கள் இனத்தாரையும் சீடராக்குங்கள், தந்தை, மகன், தூய ஆவியின் பெயரால் திருமுழுக்கு கொடுங்கள் என்று மூவொரு கடவுளுடைய பெயரை தெளிவாக சொல்லிவிட்டு சென்றதை நாம் பார்க்கிறோம். எனவேதான் இன்று வாசிக்கப்பட்ட 2ஆம் வாசகத்தில் முடிவிலே பவுலடிகளார் என்ன சொல்லுகிறார்? கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகம் 13ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் நட்புறவும் என்றும் உங்களோடு இருப்பதாக. அந்த மூவொரு கடவுளுடைய பெயரால் திருமுழுக்கு பெற்றிருக்கின்ற நாம் அந்த மூவொரு கடவுளுடைய தன்மை நம்மிலே வெளிப்பட வேண்டும். அவர் 3 ஆட்களாக இருந்து எப்படி ஒருங்கிணைந்த அன்பை செய்பவர்களாக இருக்கின்றார்களோ அதுபோல நாமும் அன்பு செய்பவர்களாக, ஒருங்கிணைந்த மக்களாக, லைஃப் ஆஃப் கம்யூனியன், ஒருங்கிணைந்த வாழ்வு வாழ்வதற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இது மனித அளவில் இருந்து கொண்டு, அது நாட்டளவில் இருந்து கொண்டு, நாட்டுக்கு நாடு என்று பல இடங்களில் இந்த போர் பிரிவினை அதிகமாகி கொண்டு வருவதை நாம் பார்க்கிறோம். இதைத்தான் நமது திருத்தந்தை 14ஆம் லியோ மீண்டும் மீண்டும் சொல்லுகிறார். போரை வைத்து கொண்டு நாம் எதுக்கும் எந்த பிரச்சனைக்கும் முடிவு காட்ட முடியாது. அன்பு செய்யுங்கள், உட்கார்ந்து பேசுங்கள். போரை வைத்து கொண்டோ கருவியை வைத்து கொண்டு நீங்கள் அமைதியை ஏற்படுத்த முடியாது, நீதியை நிலைநாட்ட முடியாது என்று ஆணித்தரமாக சொல்லுகிறார். உலக தலைவர்களுக்கு அழைப்பு விடுக்கிறார். உலக மக்களுக்கு நமக்கு அழைப்பு விடுக்கிறார். ஜெபியுங்கள், ஆண்டவரிடம் வேண்டுங்கள், ஜெபமாலை சொல்லுங்கள் என்று அழைப்பு விடுக்கிறார், விடுத்து கொண்டு இருக்கிறார். அந்த அழைப்பின் காரணமாகத்தான் நாம் கடந்த 24 மணி நேரமாக அன்னை மரியாளிடம் அந்த ஜெபமாலை செய்து அந்த உலக அமைதி,
வர வேண்டும் என்று உலக அமைதிக்காக நாம் ஜெபித்து, அன்னை மரியாளிடம் ஜெபித்து இன்று நாம் திருப்பலி ஒப்பு கொடுத்து கொண்டிருக்கிறோமே என்றால், அன்னை மரியாள் நமக்கு இந்த அமைதியின் முன் மாதிரியாக இருக்கின்றார். நாம் அன்னை மரியாளுடைய பிரார்த்தனையில் என்ன பாடுகிறோம்? பலவிதமான அன்னை மரியாளுடைய குணநலன்களை சொல்லும்போது, அமைதியின் அரசியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் என்று ஒவ்வொரு நாளும் அன்னை மரியாளுடைய பிரார்த்தனையில் நாம் ஜெபிக்கின்றோம். அன்னை மரியாள் அமைதியின் அரசியாக இருக்கிறார் என்றால், எப்படி இந்த அமைதியின் அரசியாக இருக்கிறார் என்றால், இந்த மூவொரு கடவுளை முழுமையாக உள் வாங்கியவராக இந்த அன்னை இருக்கிறார். வானதூதர் அன்னை மரியாளிடம் என்ன சொன்னார்? தூய ஆவி உம்மீது வரும், உன்னத கடவுளின் வல்லமை உம்மேல் நிழலிடும், ஆதலால் உம்மிடம் பிறக்கப் போகும் குழந்தை தூயது. மூவொரு கடவுளை வானதூதர் அன்னை மரியாளிடம் தெளிவாக சொல்லுவதை பார்க்கிறோம். தூய ஆவி உம்மீது வரும், தூய ஆவியானவர், கடவுளின் வல்லமை உம்மேல் நிழலிடும், தந்தையாகிய கடவுள். எனவே உம்மிடம் பிறக்கப் போகும் குழந்தை இயேசு தூயது. அந்த அன்னை மரியாள் இந்த மூவொரு கடவுளிடம் இருந்த அமைதி, இந்த ஒற்றுமை, இந்த ஒருங்கிணைப்பு அவர் படைத்த எல்லா மக்களிடமும் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அதற்காக உலக அமைதிக்காக அவரும் ஜெபித்து கொண்டிருக்கிறார். அவரிடம் ஜெபிக்கின்ற போது நம்மையும் கருவியாக பயன்படுத்துகிறார். எனவே என் அன்பு மக்களே, நாம் யோசித்து பார்ப்போம். உலக அமைதி என்று சொல்லுகிறோம். உலக அமைதிக்காக ஜெபிக்கிறோம். கண்டிப்பாக ஜெபிக்க வேண்டும். இதுதான் நமது திருத்தந்தையின் அழைப்பாக இருக்கிறது. ஆனால் அதே வேளையிலே இந்த அமைதியை பற்றி பேசிக்கொண்டிருக்கின்ற இந்த வேளையில் நமது குடும்பத்தில் அமைதியை ஏற்படுத்த நாம் என்ன முயற்சி எடுக்கிறோம்? நமது பிள்ளைகளாக இருக்கலாம், உடன் பிறப்புகளாக இருக்கலாம், பக்கத்து வீட்டுக்காரர்களாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம். இவர்களுக்குள்ளேயே பொறாமை, போட்டி, வன்முறை, வெறுப்பு இவைகளின் வழியாக அந்த ஒருங்கிணைப்பை பிணைத்து நான் எனது என்று, ஏன் என்னுடைய சகோதரனோ சகோதரி கூட என்னை விட முன்னேறி சென்று விடக்கூடாது இந்த பொறாமையில் பார்க்கின்ற போது அந்த கடவுள் கொடுக்கின்ற அந்த அமைதியை எப்படி நாம் அனுபவிக்க முடியும்? நாம் அனுபவிக்காமல் எப்படி அந்த அமைதியை பிறரோடு பகிர்ந்து கொள்ள முடியும்? எனவே என் அன்பு மக்களே, ஆண்டோர் கொண்டு வந்த அமைதியை நாம் முதலில் அனுபவிக்க அந்த அருளை கேட்போம். நமது உள்ளத்தில் இருக்கின்ற வெறுமை, வன்மை இவைகளெல்லாம் தள்ளி வைத்துவிட்டு ஆண்டவருடைய அந்த கடவுளுடைய தந்தையை பற்றி மோசே சொன்னாரே, இரக்கம் உடையவர், பரிவு உடையவர், மன்னிப்பு உடையவர் என்று சொன்னாரே, அந்த குணநலன்களை நமதாக்கி கொண்டு நமது குடும்பங்களில், நமது சமூகத்தில், நமது பங்கில் நாம் இந்த அமைதியை உருவாக்குமே என்றால் இந்த அமைதி அப்படியே சென்று நாட்டுக்கு, அகில உலகத்திற்கு கண்டிப்பாக செல்லும். எனவே நமது குடும்பங்களில் அமைதி மிளிர, நாட்டு தலைவர்களுக்கு இந்த தாராள உள்ளத்தை கொடுத்து உலக அளவில் அமைதிக்காக பாடுபட தொடர்ந்து அன்னை மரியாள் வழியாக இறைமகன் இயேசு கிறிஸ்துவிடம் வேண்டுவோம். ஆண்டவர் நம்மோடு இருந்து நம்மை ஆசீர்வதித்து அவருடைய அமைதியால் நம்மை நிரப்பட்டும். ஆமென். ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய
அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, எல்லாம் உள்ள தந்தையாக இறைவன் மக்கள் அனைவரும் மீட்பு அடையவும் உண்மையின் நிறையறிவு பெறவும் விரும்புகின்றார். முழு மனதுடன் அவரை நோக்கி மன்றாடுவோம். நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன் என மொழிந்த இறைவா, உம் திரு அவையை பேணி வளர்க்க நீர் தேர்ந்தெடுத்த எங்கள் திருத்தந்தை லியோ, ஆயர்கள், அருட்பணியாளர்கள், துறவரத்தார் மற்றும் பொது நிலையினரை ஆசீர்வதியும். இறை ஆட்சியை இம்மண்ணில் மலரச் செய்ய உமது ஆற்றலை தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இறைவா, எம் இந்திய திருநாட்டிற்காக மன்றாடுகின்றோம். உலகில் நல்லாட்சி மலர்ந்திட உலகத் தலைவர்களையும் நாட்டு தலைவர்களையும் எம் மாநிலத்தில் பொறுப்பேற்றுள்ள அனைத்து அரசியல் தலைவர்களையும் உம் பாதம் சமர்ப்பிக்கின்றோம். அவர்கள் மக்கள் விரும்பும்படி நீதியின் பாதையில் வழிநடத்திட இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அமைதியின் நாயகனே, எம் இறைவா, இரக்கமுள்ள தேவனே, நீர் அழகாய் படைத்து நாங்கள் மகிழ்ந்து வாழும்படி நீர் கொடுத்த இவ்வுலகில் அமைதிக்காக வேண்டுகிறோம். அசாதாரண சூழ்நிலைகளால் வேற்றுமைகள், முரண்பாடுகள் கலைந்து உம் சமாதானத்தால் நிரப்பி நாட்டில் அமைதி நிலவி நலமுடன் வாழ இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பு செய்யுங்கள் என மொழிந்த இறைவா, எங்கள் எண்ணங்களும் வார்த்தைகளும் உமக்கு ஏற்புடையதாக இருக்கவும், தவறான பாதையை விட்டு விலகி எங்கள் அருகில் வாழ்பவர் படும் கஷ்டத்தில் ஆறுதலையும் அன்பையும் கருணையையும் காட்ட நல்ல ஞானத்தை தந்து பரிசுத்த ஆவியாரால் வழிநடத்திட வேண்டுமென இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உலகமெல்லாம் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசான்றுகள் என்று மொழிந்த இறைவா, உம் நற்செய்தி பணியினை மாதா தொலைக்காட்சியின் மூலம் ஆர்வமுடன் செய்து வரும் அருட்பணியாளர்கள், ஊழியர்கள், நன்கொடையாளர்களையும் ஆசீர்வதியும். அவர்கள் எடுக்கும் முயற்சிகள் வெற்றியடைந்திட இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய தனிப்பட்ட தேவைகளை இறைவனிடம் மௌனமாக எடுத்துக் கூறுவோம். எங்கள் அடைக்கலமும் ஆற்றலுமான இறைவா, உமது திரு அவை நிறைப்பற்றுள்ள மன்றாட்டுகளுக்கு செவி சாய்த்தருளும். பரிவிரக்கத்தின் காரணரான நீர் நாங்கள் நம்பிக்கையோடு கேட்பவற்றை பெற்று பயன்பெற செய்தருள்வீராக. எங்கள் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். என் எளிய காணிக்கையாக என்னையே படைத்தேன் தலைவா, என் அன்பினை அர்ப்பணமாக்க. சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் நமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. எல்லாம் வல்ல இறைவா, உமது பெயரை மன்றாடி நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் எங்கள் பணியின் காணிக்கைகளை தூய்மைப்படுத்தி அருளோ. இதன் வழியாக எங்களை உமக்கு உகந்த நிலையாக காணிக்கையாக மாற்ற வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இருப்பாராக.
இதயங்களை மேலே எழுப்புங்கள். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் அல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். உம்முடைய ஒரே பேரான மகனோடும் தூய ஆவியாரோடும் ஆழ்வகையில் ஒருவராயிராமல் மூவராயிருந்தாலும் இறை தன்மையில் ஒரே கடவுளாகும் ஒரே ஆண்டவராகும் நீர் இருக்கின்றீர். ஏனெனில் நீரே வெளிப்படுத்தியதா உமது மாட்சி பற்றி நாங்கள் நம்புவதையே உம் மகனை குறித்தும் தூய ஆவியாரை குறித்தும் எத்தகைய வேறுபாடுமின்றி நம்புகின்றோம். இவ்வாறு உண்மையான நிலையான கடவுள் தன்மையை நாங்கள் அறிக்கையிடும் போது ஆழ்வகையில் தனித்தன்மையையும் இறை இயல்பிலும் ஒருமையையும் மாண்பில் சமத்துவத்தையும் போற்றுகின்றோம். ஆகவே வானதூதர் புனிதர் அனைவரோடு சேர்ந்து நாங்களும் உமது புகழை ஆர்ப்பரித்து அக்களித்து பாடுவதாவது: ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனில் உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கை ஒப்பு கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றீர். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மாறுவனவாக. அவர் பணித்தவாறே இம்மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டி கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். ஒவ்வொன்றுமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, உம் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் விண்ணேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவாரன் எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கி அருளமை மன்றாடுகின்றோம். இப்பலியினால் நீர் உளம்கனிய திருவுளமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திருவுடல் இரத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்க செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறை சாட்சியர்கள், புனிதர்கள் அனைவரோடும் நாங்களும் உரிமை பேச்சுக்கு தகுதியுடையோர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்பலி உலகுக்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டுமென மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திரு அவையை சிறப்பாக உம் அடியாராகிய எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் பேராயர் அந்தோணிசாமி, ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெறச் செய்வீராக. நீர் விரும்பியபடி உம் திருமுன் நிற்கின்ற இக்குடும்பங்களின் வேண்டுதல்களுக்கு கனிவுடன் செவிசாய்த்தருளும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறுண்டிருக்கும் உம்முடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்து கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது மாட்சியால் என்றும் மனநிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கின்றோம். இவர் வழியாகவே நீர் உலகுக்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை
விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியா நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இது நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து வழங்குகின்ற அமைதியை மற்றவரோடு பகிர்ந்து மகிழ்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரை நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். நம் தன நம் தன தன நன 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 நம் தன நம் தன தன நன 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 நம் தன நம் தன தன நன 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 நம் தன நம் தன நம் தன நம் தன. பொருளாய் தந்திட்ட அப்பரசம் திருவுடலாய் மாறி வரும் நேரம். பலிபொருளாய் தந்திட்ட அப்பரசம் திருவுடலாய் மாறி வரும் நேரம். காசு பணம் எல்லாருக்கும் தன்னை தந்திடும், கரம் விரித்து அணைத்திடும் தகப்பனின் நேரம். நம்பிக்கை கொண்டோர்க்கு நலமாகும் நற்கருணை ஆண்டவரின் நல் நேரம். மன்றாடுவோமாக. அன்பு தந்தையே இறைவா, நாங்கள் நிலையான தூய மூவொரு கடவுள் தன்மையையும் பாகுபாடற்ற ஒருமையையும் அறிக்கையிடுகின்றோம். அதனால் நாங்கள் உட்கொண்ட இத்திரு உணவு எங்களுக்கு உடல் உள்ள நலனை அழிப்பதாக.
எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இறைவனின் சிறப்பு ஆசிற்காக தலைவணங்கி மன்றாடுவோம். ஆண்டவர் உங்களுக்கு ஆசி வழங்கி உங்களை காப்பாராக. ஆண்டவர் தமது திருமுகத்தை உங்கள் மேல் ஒளிர செய்து உங்களுக்கு இரக்கம் காட்டுவாராக. ஆண்டவர் தமது திருமுகத்தை உங்கள் பக்கம் திருப்பி உங்களுக்கு தம் அமைதியை அருள்வாராக. எல்லாம் வல்ல இறைவர் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. மூவொரு இறைவனின் அன்பில் நிலைத்து வாழ சென்று வாருங்கள். வாழ்வின் பலி தொடர்கின்றது.